வணக்கம் ஓவியா. நிச்சயமாக கோவை மாவட்டம் சூலூர் அருகே கடந்த வாரம் 10 வயது சிறுமி காணாமல் போயிருந்தது. இந்த நிலையில் கண்ணம்பாளையம் குளம் பகுதியில் சடலமாக மீட்கப்பட்டார். சிறுமி கடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருப்பது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இச்சம்பவம் தமிழகம் முழுவதும் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் குற்றவாளிகளை இருவரையும் காவல்துறையினர் 24 மணி நேரத்திற்குள் கைது செய்தனர். சம்பவத்தின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு தமிழக காவல்துறை தலைவர் சந்தீப் ராய் ரத்தோர் கோவைக்கு நேரில் வருகை தந்தார். சிறுமியின் உடல் கண்டெடுக்கப்பட்ட சூலூர் அருகே உள்ள கண்ணம்பாளையம் குளத்து பகுதிக்கு சென்று அவர் சம்பவ இடத்தை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மற்றும் குற்றவாளிகள் எந்த வகையாக வந்திருக்கக்கூடும், தடயங்கள் ஏதேனும் சேகரிக்கப்பட்டுள்ளதா என்றும் குறித்து உயர் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். இதனைத் தொடர்ந்து கோவை சூலூர் காவல் நிலையத்திற்கு சென்ற டிஜிபி அங்கு வழக்கு தொடர்பாக இருவரையும் மேற்கொண்ட விசாரணையில் முன்னேற்றம் குறித்து விரிவான ஆய்வுகள் நடத்தினார். இதைத் தொடர்ந்து சிறுமியின் உடல் பிரேத பரிசோதனைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை நடைமுறைகள் அனைத்தும் நிறைவடைந்த தொடர்ந்து சிறுமியின் உடலை அவரது பெற்றோர்களிடம் முறைப்படி ஒப்படைக்கப்பட்டது. உடலை பெற்றுக்கொண்ட பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் ஆம்புலன்ஸ் மூலம் தங்களது சொந்த ஊர்களான சேலம் மாவட்டம் மேட்டூர் பகுதியில் உள்ள எடுத்து சென்று அங்கு சிறுமிக்கு இறுதி சடங்குகள் செய்யப்பட்டன. இச்சம்பவம் குறித்து காவல்துறையினர் தொடர்ந்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர். வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி இருவரையும் 4 நாட்கள் காவல்துறை கஸ்டடியில் வைத்து விசாரிக்க உத்தரவிட்டிருந்தனர். இந்நிலையில் கோவை சூலூர் 10 வயது சிறுமி கொலை வழக்கு தொடர்பாக கைது செய்யப்பட்ட கார்த்திக் மற்றும் மோகன்ராஜ் ஆகியோர் இருவர் மீதும் குண சட்டமும் போடப்பட்டுள்ளது. மேற்கு மண்டல காவல்துறை தலைவர் ஐஜி ரம்யா பாரதி பரிந்துரையின் பெயரில் கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் தற்போது குண்டர் சட்டத்தில் போடும்படி உத்தரவு பிறப்பித்துள்ளார். ஓவியா.